வணக்கம். உண்மை வெல்லும். மனைவிக்கு தெரியாமல் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்தாரா கணவன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு கூட அவருக்கு பழக்கம் இருந்துச்சு. அது எனக்கு தெரியாம தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். என்னை விட்டுட்டு இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டுன்னு போயிட்டாரு மேடம். மனைவி மேல் சந்தேகப்படும் சைக்கோ கணவனா? 2008 பாலா ஆந்தோனி 3 பேர் வீட்டுக்கு வர வச்சேன் மேடம். எனக்கு தாங்க முடியல மேம். எனக்கு என் பொண்டாட்டி என்ன விட்டு யாரையும் பார்க்கக்கூடாது. எனக்காக மாட்டாங்கணும், எனக்காக வாங்கணும், சத்தாலும் எனக்கு சாகணும். இந்த நடிக்கிற வேலை வேணாம் அண்ணா. சத்தியமா சொல்லி நீ சொன்னியா இல்லையா, என் கூட ஏன்டா என்னை கல்யாணம் பண்ணி 2 சண்டை போட்டுருக்கா. அவருக்கு சந்தேக புத்தி மேடம். கற்பனையிலேயே நிறைய தப்பா நினைச்சுக்கின்னு சைக்கோ மாதிரி பண்ணுவாரு. லைஃப்ல ஏதோ நடந்திருக்கணும், இன்னும் ஒன்று இருக்கு அவருக்கு மைண்ட்ல. நடந்த உண்மை என்ன? அலசி ஆராயும் லட்சுமி ராமகிருஷ்ணன். இருங்க. வணக்கம். சொல்லுங்க. என் பேர் அன்னலட்சுமி மேடம். செங்கல்பட்டுலேருந்து வரேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் மேடம் பிரச்சனை. குடியால் தான் மேடம் பிரச்சனை. குடிச்சிட்டு வந்து அசிங்கமாக பேசுறது, சண்டை போடுறது, திட்டுறது. அவருக்கு சந்தேக புத்தி மேடம். அவர் கற்பனையிலேயே நிறைய தப்பாக நினச்சிக்கின்னு நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு குடித்தாலுமே அந்த சண்டை தான் மேடம் கார். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை எனக்கு. அவர் பேசுகிற வார்த்தை தாங்க முடியாமல் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நான் எனக்கு கொஞ்சம் உங்களை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். எங்கே பிறந்து வளர்ந்தீங்க? நாங்கள் செங்கல்பட்டு தான் மேடம். 2 பேருமே செங்கல்பட்டு தான். நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க அம்மா அவங்க தங்கச்சி +2 படிச்சிருக்கேன் மேடம். அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு வருஷம் இருக்கு மேடம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் குடி அதிகமாகி அப்பத்துலேருந்து பிரச்சனை தான். யார்கிட்டனா பேசினாலோ யாருனா வந்தாலோ நீ அவங்க கூட தப்பாக பேசுகிற, தப்பாக இருக்க. மைண்டு ஃபுல்லாகவே அதான் மேடம் இருக்குது. ஃபுல்லாகவே அதான். அது அப்படியே ஊறி இப்போ நாளாக அதிகமாகிக்கினே இருக்குது. 3 மாதம் ஒழுங்காக இருப்பார். 3 மாதம் குடிக்க ஆரம்பிப்பார். குடித்தாருன்னா கண்டினியூவாக 20 நாள் 15 நாள் 30 நாள் அதுமாரி குடிப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 மாதம் ஒழுங்காக இருப்பார். மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுவார். எவ்வளோ பசங்க உங்களுக்கு? 2 பொண்ணு மேடம். என்ன வயசு? பெரிய பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது. சின்ன பொண்ணுக்கு 22. என்ன பண்ணுறாங்க? பிகாம் முடிச்சுட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க மேடம். இப்போ MBA கரஸில் பண்ணின்னு இருக்காங்க. வேலைக்கு போயின்னு படிக்கிறாங்க. 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. 2 பேரும் படிச்சு டிகிரி முடிச்சிட்டாங்க மேடம். ஒரு டிகிரி மட்டும் காலேஜில் படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் முடியலை. அதனால இப்போ வேலைக்கு போயிட்டு கரஸில் படிக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பண்ணுறாரு? அவர் வந்து பெயிண்டர் மேடம். அவங்க அக்கா வீட்டில் வேலை செய்யும்போது 3 அடுக்கு மாடியிலேருந்து கயிறு விட்டுட்டாங்க. அப்போ கீழே விழுந்துட்டாரு. அதனால பேக் பெயின் வரதுனால நாங்கள் வேலைக்கு போக வேணாம், குடிக்காமல் இருந்தால் போதும் சொல்லி வீட்டில் தான் வச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் அவர் அப்போ கூட போய் குடிச்சிட்டு வர்றாரு மேடம். பாசம் எல்லாமே இருக்குது, நான் இல்லை சொல்ல மாட்டேன். ஆனால் குடிச்சிட்டா அது எங்கே போகுதுன்னே தெரியல. என்னெல்லாம் சமைப்பீங்க? எல்லாமே செய்வோம். நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, ரைஸு, பிரியாணி, தந்தூரி எல்லாமே செய்வோம். எப்படி கற்றுக்கிட்டீங்க? அவர் தான் மேடம் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு எப்படி தெரியும்? அவர் கற்றுக்கிட்டாரு. எப்படி? அவரே கற்றுக்கிட்டாரு மேடம். 2 பேரும் பயங்கரமா இருக்கீங்க. எல்லாமே எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க கூட செய்வாங்க மேடம். எல்லாமே கலந்து தான் வீடியோ. நீங்க 2 பேரும் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணலாமே, ஏன் இப்படி வாழ்க்கை கெடுத்து? குடிதான் மேடம் கெடுக்குது. என்னால என்னால இல்லை, எங்கள் ஃபேமிலியாலையும் அவர் ஃபேமிலியாலையும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் ஒருத்தரால தான் எல்லாருக்குமே பிரச்சனை. உங்க கூட பிறந்தவங்க? எனக்கு 2 அண்ணன் ஒரு அக்கா. யாரும் இல்லை மேடம். 2 அண்ணன் இறந்துட்டாங்க. எப்படி? கொரோனா போயிட்டு மேடம். ஒரு அண்ணன் 25 வருஷமா உடம்பு சரியில்லை வந்து குடிச்சு நரம்பு தளர்ச்சி மாதிரி. அவர் இறந்து 6 மாசத்துல இன்னொரு அண்ணன் இறந்துட்டார். அப்பா 2007 இறந்துட்டார். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்து சாலவாக்கத்தில் இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னன்னா என்ன பேசுவோம் அவ்வளோதான். அண்ணன் சாவில் வந்து சண்டையாயிடுச்சு. இவர் குடிச்சிட்டு சண்டை போட்டாருன்னுட்டு. அதுலேருந்து யார்கிட்டயும் பேச மாட்டேன். எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் போக மாட்டேன் மேடம். போனால் அவங்க அக்கா வீடு அவ்வளோதான், அவங்க தங்கச்சி வீடு. இப்போ அது கூட 2 வருஷமா போகிறதில்ல. என்ன ஃபோனில் பேசுறதோட மாமியார் இருக்காங்க மேடம். அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இப்போ 15 நாள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 2 ஆன்ஜியோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மேடம். இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, படுத்த படிக்கல தான் இருக்காங்க. உங்கள் வீட்லையா? ஆமாம் மேடம், எங்கள் கூட தான் இருக்காங்க அப்போத்துலேருந்தே. அவங்க வீட்டு வேலை, குழந்தைங்களுக்குலாம் தண்ணி ஊற்றுவாங்க. அவங்க எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம பையன் சரியில்லையே, அதனால நம்ம பேத்திங்களாம் இவங்களை விடக்கூடாதுன்ட்டு இவ்வளோ நாள் அவங்க பார்த்துருந்தாங்க மேடம். ஒரு பையன் தானே? ஒரு பையன் 2 பொண்ணு. நாங்களும் எவ்வளோ மருந்து மாத்திரை எல்லாம் பண்ணிட்டோம் மேடம். எதுக்கும் குடிநீர். கல்யாணம் ஆன டைம்லேருந்து இப்படி தானா? ஆமாம் மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 24 வருஷம் ஆகுது மேடம். எப்படி சமாளிச்சிங்க 24 வருஷம்? அப்படியே சரி, பசங்க வளர திருந்திடுவாரு மாறிடுவாருன்னு பார்த்தா இருக்க ரொம்ப கீழே தான் போகுது. இப்போ ஏன் இங்கே வந்தீங்க?
அதுதான் மேடம் என்னால் தாங்க முடியல. நானும் கோர்ட்டுக்கு போயிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன். எனக்கு எங்கேயும் போய் எதுவும் பண்ண முடியல. கோர்ட்டுக்கு என்னத்துக்கு போனீங்க? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போனேன். அப்ப என்னாச்சு? நான் சரி அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி இது மூலியமாவது போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் மேடம். இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா? ஆமாம் மேடம். பசங்க என்ன சொல்றாங்க? அவங்க வந்து உங்கள் விருப்பம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்ந்துக்குங்க, ஆனால் எங்களுக்கு அப்பா தேவையில்ல அந்த அளவுக்கு இந்த முறை டார்ச்சர் பண்ணிட்டார் மேடம். இது வரைக்கும் பசங்களை எதுவும் சொல்ல மாட்டார். இந்த மாதிரி பசங்களையே தப்பாக பேசி அடிச்சு ரொம்ப பிரச்சனை. பசங்களே வேலைக்கு போக வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் குடிக்காமல் இருன்னு சொன்னாங்க. ஆனால் அவரால் முடியல மேடம், குடிய விட முடியல. அப்போ குடிதான் பிரச்சனை? ஆமாம் மேடம், வேற எந்த பிரச்சனையும். குடிக்கலைன்னா இருக்க இடமே தெரியாது. எங்கே போனாலும் கூட தான் கூட்டுன்னு போவார், கூட தான் கூட்டுன்னு வருவார். எங்கேயும் தனியாக போகக்கூடாது. நானாக சுட்டும் பசங்களாகட்டும். அந்த குடிச்சிட்டா 4 நாள் 5 நாள் 10 நாள் ஆனாலும் வீட்டுக்கு வரமாட்டார். ஆனால் நான் சொல்லுவேன் குடிச்சிட்டா வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா குடிச்சிட்டா வாய் சும்மா இருக்காது. வீட்டை அசிங்கமாக பக்கத்துலலாம் அசிங்கமாக பேசுறதுனால எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதுனால வீட்டுக்கு வராதுன்னு இடுவோம். 2 நாள் 3 நாள் பொறுத்து வந்து மறுபடியும் அதே தான் மேடம் பண்ணுவார். மெயின் காரணமே குடி தான். அது எப்படி நிறுத்தணும்னு தெரியல எனக்கு. இப்போ உங்களுக்கு டைவர்ஸ்க்காக தான் வந்திருக்கீங்க? ஆமாம் மேடம். நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுறேன் மேடம். குட்டுமுள்ள நெஞ்சு குறுகு இருக்குது, உக்காத்து குறுகு இருக்குது உங்கள் எதிரில். ஏன்னா உங்கள் ஃபேன் நான். மனசில் நியாயத்தை பட்டபடி சொல்கிறீங்க, அதை வெளிப்படையாக நான் வெளியே காமிக்கிறேன். அதை காமிக்கும்போது நான் துரோகி ஆயிடுறேன். ஆனால் நான் நல்லவனும் கிடையாது, அதே டைம் நான் நல்லவன் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், நான் குடிக்காரன் குடிச்சிட்டு 6 மாதம் 7 மாதம் குடிக்காமல் இருப்பேன். குடிக்க ஆரம்பித்தா ஒரு 14 நாள் 18 நாள் சாப்பிடுவேன் மேடம். ஆனால் குடிச்சதுனால இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. நான் அது சொல்லக்கூடாது, ஏன்னா பொண்ணு வீட்டிலேருந்து எதிர்ப்பாகவும் ஆம்பளை இல்லை, அவள் வீட்டில் இது வரைக்கும் எதுவும் நான் வாங்கலை. என் பசங்க சம்பளத்தையும் நான் வாங்கலை. பசங்களை படிக்க வச்சுருக்கேன், பிகாம் படிக்க வச்சு 2nd டிகிரி MBA கன்சில் படிக்கிறாங்க. அதை படிக்கிறது மட்டும் இல்லை, என் பொண்டாட்டி நல்லா எனக்கு ஒத்து கொடுக்கிறா, அவன் மேலாம் தப்பு கிடையாது. இந்த குடியால் தான் என் லைஃப் போகுது. இதுதான் மேடம் உண்மை. நீங்க என்ன வேலை செஞ்ச? எனக்கு உங்களை பத்தி உங்க பேரு தம்பி கேளுங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்து என் அப்பா நான் +1 இங்கிலீஷ் மீடியம் படிச்சு மேடம். நான் +1 படிக்கும்போது எங்கள் அப்பா இருந்துட்டாரு 97. 98 நான் மூட்டை தூக்கினேன். 3 வருஷம் மூட்டை தூக்கி வாழ்ந்து என் அக்கா வீட்டில் மூட்டை தூக்கினேன். வெளியே எங்கேயும் தூக்கல. என் சொந்த காரை சொந்த வேனை வச்சுக்கினேன், மகேந்திரா வேனை வச்சுக்கினேன். TN 70 ASD என் நம்பரு, என் வண்டி வச்சுட்டு மூட்டை தூக்கினேன். சரி அதை விட்டுருங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோ பண்ணல. அதுக்கப்புறமாவது இடத்த வச்சாது நான் வாங்கினேன். நான் குடும்பத்துக்கு ஒரே பையமா. 12th முடிச்சிங்களா? இருங்க மேடம், நான் சொல்லிடுறேன். என் அக்கா ரேவதி அக்கா, தங்கச்சி வந்து உஷா. என் அக்கா கல்யாணத்தை என் அப்பா பண்ணிட்டார். என் தங்கச்சி கல்யாணத்தை அதே ஈக்குவல் பண்ணணுன்றத ஒரு பொறாம அந்த கெட்ட எப்படி தோத்து போகக்கூடாது அவங்க சொந்தக்காரங்கிட்ட அப்படின்ட்டு என் தங்கச்சிக்கு அந்த இடத்த வித்து பண்ணேன். இது வரைக்கும் அம்மா சொத்துல இருந்து ₹1 கூட ஆச்சுல. நான் ஏதோ தெரியாம குடிக்கிறேன், அது உண்மை. என் மேல கெட்ட பழக்கம் அதுதான், என் கெட்ட பழக்கமே தான். அந்த குடி தான் கெட்ட பழக்கம். என் பொண்டாட்டி வந்ததுலேருந்து இன்னி வரலாம், அவள் கட்ட துணிலேருந்து அவளுக்கு கட்ட தாலிலேருந்து இன்னி வரலாம் எவன் எடுத்து போட்டான். பட்டு பொருள்லேருந்து உனக்கு தாலிலேருந்து எவன் எடுத்து போட்டான். எல்லாத்தையும் எடுத்து போட்டவன் நான் தானே. எல்லாத்தையும் எடுத்து போட்டது மட்டும் இல்லை, நான் இன்னும் சில உண்மையை ஓடிச்சோன்னு வச்சுக்கலாம், என் பசங்க வாழ்க்கை போய்டும். அதனால சொல்லலை. அவள் தெரியாமல் பண்ணிக்கலாம், தெரியாத வயசாக தெரியாமல் பண்ணிக்கலாம். அவள் தப்பு பண்ணல, லவ் பண்ணியிருக்கா. அவள் தான் தப்பு பண்ணல, லவ் மட்டும் தான் பண்ணியிருக்கா. அப்பயே நான் கேட்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்குறேன், இந்த விஷயம் தெரிஞ்சு நானே உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான். இது உண்மை இல்லைன்னு அப்படி எதில் வச்சு கேளுங்க. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த உண்மை நீ முன்னாடி சொல்லியிருந்தா இந்த சந்தேகம் இத்தனை வருஷமா 22 வருஷமா என் மண்டையை குடையாத மேம். நான் நல்லா இல்லை மேம். ஆனால் அதே டைமில் என் பசங்க நான் லாபம் நினைக்கிறேன். அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். அதே டைமில் இவனையும் விட்டு கொடுக்க மாட்டேன். வண்டி என்னாச்சு? அந்த 2 வீலர் மேடம் வச்சு குடிச்சிட்டேன் மேடம். 2 வீலர் வச்சு குடிச்சிட்டேன். ஆனால் கார் இருக்குது மேம், வீட்டில் கார் இருக்குது. என்ன 3 காரு, ஒரு சுமோ ஒன்று, சாண்ட்ரா ஒன்று, இண்டிகா ஒன்று. ஆனால் சுமோ வந்து செகண்ட்ஸில் விற்றுட்டோம். அவங்க அண்ணன் கம்பெனி தான் சப்காண்டில் ஓட்டியிருந்தோம். இப்போ 2 கார் இருக்குது. 2 காரில் சாண்ட்ராவும் விற்றுட்டோம், இண்டிகா இருக்குது. இப்போ வீட்டில் கார் இருக்குது மேடம்.
காரு, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின். உனக்கு இல்லாத வசதி கிடையாது வீட்டில். உங்கள் அம்மா வீட்டில் அது வந்து நான் குறைச்சி பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வசதியோட தன்மை அது, என்னோட வசதி தன்மை இது. ஆனால் என் பொண்டாட்டி எனக்கு வந்ததுக்கப்புறம் முன்னாலே எனக்கு சொத்து சேர்ந்து இவ்வளோலாம் சேர்ந்து இவங்கள லேசப்பட்ட கிடையாது. ஒரு ஏதோ எனக்கு கட்சா தெய்வம் இவங்களாம் கிடச்சிது. ஆனால் ஒரு உண்மையை மஸ்டா என்கிட்ட என்ன உண்மை? அதான் சொன்னேன் மேடம். 10ஆம் படிக்கும்போது யாக்கோ பண்ற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு. லவ் பண்ணா என்ன போ? அந்த வயசுல லவ் வரதான் செய்யும். லவ் பண்றது இல்ல மேம். ஏன்பா அந்த வயசுல லவ் வரதான் செய்யும். அத போய் மனசுல வச்சு நீங்க குடிக்கிறீங்களா? சரிங்க மேம். 22 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 10ஆவது படிக்கும் போது அந்த வயசுல. இப்ப சொல்றேன் என் பசங்க கேட்டு பாருங்க. இப்ப சொல்றேன் என் பசங்க கேட்டு பாருங்க. நான் எப்பெல்லாம் குடிக்கணும் அப்பதான் சண்டை வரும். 6 மாசம் 5 மாசம் இப்படிதான் குடிப்பேன். அது கூட குடிச்சாலும் ஒரு 10 நாள் 5 நாள் குடிப்பேன். எனக்கு மனசுக்குள்ள வயிறு அப்படி எரியுது மேடம். எனக்கு தாங்க முடியல மேம். எனக்கு என் பொண்டாட்டி என்ன விட்டு யாரையும் பார்க்க கூடாது. எனக்காக மாட்டாங்கணும். எனக்காக செத்தாலும் சாகணும். நான் செத்தாலும் அவனுக்காக சாகணும். அதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் உங்க காத்துல இருக்குதுல. உங்க காத்துல இருக்கல மேடம். ஆனா நீங்களா கண்ட்ரோல் பண்ணீங்க. இப்ப காலத்துல அதெல்லாம் கிடையாது. நான் துரோகி. இது மாதிரி நீ என்ன சொல்லுங்க. ஓகே. அன்னலட்சுமி வர சொல்லுங்க. மேடம் அவர் சொன்னது வந்து பாதி உண்மை பாதி போய் மேடம். எனக்கு கேட்டுன்னு தான் இருந்துச்சு. நான் 10th படிக்கும்போது லவ் பண்ணேன். அதுதான் மேடம். அது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆமா சொல்லிட்டேன். 10ஆவது படிக்கும் போது லவ் எல்லாம் வந்து சாதாரணமான விஷயம். நீ சொல்லிட்டு பண்ணிடணும். எப்ப என்கிட்ட சொல்லாம பண்ணிட்டேன். நானே உங்ககிட்ட சொல்லி. சரி மேடம். பிடிக்கல விட்டுட்டு போக வேண்டியதானே. 10ஆவது படிக்கும்போது அவளுக்கு என்ன வயசு? எங்களுக்குள்ள விஷயத்தை விட்டுங்க மேடம். விடுறது இல்ல. உங்க மனசுக்குள்ள அது என்ன வச்சுட்டு நீங்க பேசுறீங்க. காரணம் அது என்ன தெரியுமா? நீங்க குடிக்கிறது, நீங்க தப்பு பண்றது உங்களுக்கு தெரியுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பழி அவ மேல போடுறீங்க. அதான் பண்றீங்க. அப்படிங்களா மேடம்? அப்படிதான் பண்றீங்க. சரி நான் ஓப்பனா சொல்லட்டுமா மேடம்? இன்னொரு வார்த்தை உண்மையை சொல்றேன். என் பொண்டாட்டி மேல 1000 கோவம் தான். என்னைக்காவது ஒரு நாள் வெளியே பிஞ்சாலும் சரி. இத்தனை நாள இப்ப 10 நாள் பிஞ்சுக்கும் பொழுது ரோட்ல என்ன கேட்டை, என் வீட்டு கேட்டை சாத்திட்டு வெளியே பத்துருந்தேன் ரோட்ல. ஒன்னு இல்லை. ஆனா ரோட்ல படுத்தாலும் எழுந்து எனக்கு என்னமா தோணுச்சு, என்னை உள்ள கூப்பிடலையா எனக்கு வேற மேலாம் தோணுச்சு. விடுங்க அது சொல்லிட்டு. மேடம் வாசல்ல நின்னுங்கனே வரும்போதே நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்துட்டேன். உங்க அம்மா சீரியஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் மேடம். 2 பேர் ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்கணும். 3 பேர் தான். நானே எங்க 2 நாத்தனார். அவங்க 2 பேரே ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியுமா மேடம்? இவன் நல்லவுதான் மேடம். இவன் நல்லவுதான். நான் இல்லைன்னு சொல்ல. இப்பயும் சொல்றேன். என் பொண்டாட்டி நல்லவுதான். லவ் தான் பண்ணா. எவனையும் தப்பா எதுவும் அந்த விஷயம் நடக்கல. நல்லவுதான். இவ கற்பு காசி தான். இந்த நடிக்கிற வேலை வேணாம் அண்ணா. நான் அழகியன் கடவுளே. சரவணன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, கரெக்டா? குடி பழக்கம். அதுக்குள்ளேந்து எப்படி வெளியே வர்றது பார்க்கணும். நான் தான் என் மேல தான் தப்பு இருக்கு. ஆமாங்க, நான் தான் துரோகி. நான் தான் தப்பு. நீங்க இதை சொல்றீங்க. ஆனா அவங்கள தேவையில்லாம இதுல இழுக்கிறீங்க. நீங்க ஒரு பக்கத்துல நான் துரோகி, நான் தப்பு பண்றேன்னு எல்லாம் சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்கள பயங்கரமா நோவடிக்கிறீங்க. அவங்களையும் பண்றீங்க, உங்க பசங்களையும் நீங்க நோவடிக்கிறீங்க. வேலைக்கு ஆகாது சரவணன். இது வேலைக்கு ஆகாது சரவணன். சொல்லிட்டீங்களா மேம்? சொல்லிட்டீங்களா மேம்? வேலைக்காக சொல்லிட்டீங்கல்ல. 3 பேர் சேர்ந்து வேலையை பாருங்க. என்னது இது? கத்த ஃபுல்லா கிட்டாங்க மேம். கத்த ஃபுல்லா கிட்டாங்க. கத்தி எடுத்து அவரே அறுத்துக்கினாரு மேடம். அவர் உடம்பு ஃபுல்லா பாருங்க, சைக்கோ மாதிரி பண்ணுவாரு. இது கைக்கு இல்ல கத்திக்கு இல்ல உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க மேம். இந்த காலத்துல பசங்களுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அவங்க சர்வைவ் ஆகிறது அவ்வளோ கஷ்டம் இந்த வேர்ல்ட்ல. பெத்தவங்க அவ்வளோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். அப்பதான் நடக்கும். நீங்க இப்படி குடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் பசங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பசங்களை குறை சொல்லக்கூடாது, பசங்களை குறைய சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்ணோம். நம்ம 1 ரூபாய் செலவு பண்ணி அவர் பசங்களை படிக்க வைக்கல. நான் இது வரைக்கும் வந்து அவரை பத்தி தப்பா சொன்னனா? அவரை பத்தி சொல்லணும்னு நிறைய இருக்கு. ஆனா அவர் என்ன ரீசன் சொன்னார்னா, என்னால என் பசங்களால அவருக்கு மானம் போயிடுச்சு, அசிங்கமாகுது, தலை காட்ட முடியல அப்படி. சரி நீ என்ன சொல்றியோ சொல்லிக்கோ, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு தப்பு பண்றேன், எங்க கூட எதுக்கு மேடம் இருக்கணும்? என்ன பிடிக்கல. ரோட்ல என்ன படுக்க வச்சுட்டே 3 நாளா என்ன ரோட்ல படுக்க வச்சு. நீ என்ன பண்ண ரோட்ல படுக்க வைக்கிறதுக்கு? நீ கரெக்டா பண்ணியா?
வீட்டு மேடம் வாடகை வீடு, கேட்டை பூட்டிட்டோம், கண்ட்ரோல் பண்ண முடியல. நைட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். 3 மணில இருந்து மேடம் உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். சொந்த வீட்டை வித்து யாருக்கு பண்ண? எந்த சொந்த வீடு? என் சொந்த வீட்டை வித்து யாருக்கு பண்ண? மேடம் அவங்க ஒரே ஒரு இடம் வந்துச்சு மேடம். அவங்க தங்கச்சிக்கு அதை வித்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த காசையும் அவங்க அம்மா நான் கொடுத்துறேன், நீ அதை மாதிரி சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அண்ணன் செய்யணும்ல மேடம், அப்பா கிடையாது இவருக்கு. அதை வந்து அவங்க வீட்டாண்ட போயிட்டு நான் இடத்த வித்து உனக்கு கல்யாணம் பண்ண அவங்க வீட்டாண்ட போய் சண்டை, நாத்தனார் வீட்டாண்ட போய் சண்டை. தெருவுல ஒரு இடம் பாக்கி கிடையாது மேடம். எதிர்க்க கடையில போய் தரலாம் பாட்டில தூக்கி உடைக்கிறது. மேடம் அவர் பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு மேடம், எனக்கு வெளியே சொல்ல முடியல மேடம். ஒரு பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு, பொண்ணு ஓடி போயிடுச்சு, அம்மாவுக்கு கேன்சரு, அக்கா செத்துட்டாங்க, இப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லி காசு வாங்கி குடிக்கிறது மேடம். 2008 பாலா ஒத்தவன், 2008 பாலான்ற ஒத்தவன், 2008 பாலா அந்தோணி, இன்னொருத்த மாரி என்னது 3 பேர் வீட்டுக்கு வர வச்சேன் மேடம். நைட்டு 11 மணிக்கு ஒரு ஆம்பளுக்கு சரி வர வச்சு நைட்டு நான் வெளியே உட்காந்துருக்கேன். இந்த பாருங்க என்ன ஒரு 4 மணி நேரம் உள்ள கூப்பிட்றா. நான் என்ன சொல்றேன், நீ நல்லவ தானே, நானும் நல்லதான். சரி நல்லவன் இல்லை கேட்டே விட்டுருங்க. 11 மணிக்கு என் வாழ்க்கை அழிச்சிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்பயே சொல்றேன் இவன் வந்து என்னமா சொல்ற கீரை பார்க்குமா மேடம். நான் ஓபனாவே சொல்லிடுறேன் மேடம், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். பாலா ஒண்ணும் போயின்னா கல்யாணம் ஆயிட்டு இங்க செங்கல்பட்டுல வந்து ஒரு வீட்டான கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு கூட அவருக்கு பழக்கம் இருந்துச்சு. அது எனக்கு தெரியாம தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அந்த பொண்ணு கூட மலையில போயிட்டு பேசுறது பழகிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு அசிங்கம் ஆயிடுச்சுன்னுட்டு மெட்ராஸ்க்கு போயிட்டோம் மேடம். 1 வருஷம் கொடுத்துன்னு இருந்தோம். மெட்ராஸ்ல போயிட்டு 1 வருஷம் இருந்தேன் மேடம். பெரிய பொண்ணுக்கு 4 வயசு, சின்ன பொண்ணுக்கு 3 வயசு. என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்க பொண்டாட்டியை கூட்டுன்னு போயிட்டாரு மேடம். 1 வருஷம் பொறுத்து வந்தார் மேடம். இவரே ஃபோன் பண்ணி அவங்க தங்கச்சிக்கு இதை மாதிரி நான் வந்துடுறேன், என் பொண்டாட்டி கூட சேர்த்து வை அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் முடியாது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களை யோசிச்சு சரி நாங்க வந்து வாழறோம் அப்படின்னு அப்பயும் எங்க அம்மா வீட்டுல சண்டை போட்டுன்னு தான் மேடம் வந்தேன். வந்து இத்தனை வருஷமா நான் அவர் சொல்றாரு இல்ல, அப்ப வந்து 1 வருஷம் கடையில வேலை செஞ்சிருந்தேன் மேடம். 23 வயசாகுது மேடம் பெரிய பொண்ணுக்கு. இது வரைக்கும் ஒரே ஒரு பிறந்த நாளைக்கு நான் பிறந்த நாள் செஞ்சேன், சீமந்தம் செஞ்சேன், தாலி எடுத்து குத்தேன். இது தவிர அவருன்னு ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு பென்சில் எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அவங்க அம்மாக்கே கால் பண்ணி கேளுங்க. அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஆனா ஃபீஸ் கட்டினதெல்லாம் கிடையாது. காலேஜுக்கு மட்டும் 1 வருஷம் ஃபீஸ் கட்டிருக்காங்க மேடம். மத்தபடி நகைய வச்சு லோனை கட்டி வாங்கி இப்ப அந்த கடனை பசங்க வேலைக்கு போய் அடிச்சுன்னு இருக்காங்க மேடம். சரி நீ பேசு 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 நீ பேசு பேசு. அவர் சொல்றது வந்து பாதிதான் உண்மை. ஏசி இருக்கு இல்ல சொல்லல. கார் வந்து எங்க அண்ணன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி காசு எதுவும் தரல மேடம். ஒரு 15 வருஷம் மொத்தம் 3 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தான். அதுல வந்து இவருக்கு ஒரு சும்மா வாங்கி கொடுத்தேன் மேடம். மீதியில எனக்கு நகை எடுத்து வச்சுக்கினேன். அந்த சும்மா வந்து எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சொந்தமா இது உரகுடத்துல கம்பெனி வச்சிருந்தாங்க மேடம். மாசம் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. இறந்ததுனால கார் வீட்டுக்கு வந்துச்சு. கார் எடுத்துட்டு போய் பசங்க கூட சேர்ந்து நல்ல துணி எப்படி பாத்துப்ப சொல்லு. அது சொல்லிட்டு போ, பப்ளிக் முன்னாடி சொல்லிட்டு போ. எனக்கு பேச விருப்பம் இல்லை மேடம். எனக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா இன்னொருத்தன வாழ்க்கை. சரி அதான் சொல்றேன், நான் நல்லவ இல்லதான், நான் வெளிப்படையா சொல்றேன். சொல்ல என்னால வாழ்க்கை கேட்டு போச்சு. என்ன பண்ண மேடம்? அப்போதும் சொல்லவே இல்லை மேடம், இன்னி வரைக்கும் சொல்றேன் சொல்லவே இல்லை. லாஸ்டா நான் சொல்றேன், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வார்த்தை சத்தியமா சொல்லு, நீயே சொல்லணும் சொல்ல. போய் நீ பேசறது எல்லாமே போய். நான் சொல்ற பொய்யா? சத்தியமா சொல்ல மேடம். இங்கே நான் தூமாடி சாவச்சிருங்க. இதே மாதிரி வாழ்க்கை ஆயிடுச்சா? எத்தனை வாழ்க்கை அழிப்பாளோ. ஏய் இன்னும் என் வாழ்க்கை கசக்காதடி. நீ வீட்ல பண்ற மாதிரி இங்க பண்ணாத. என் வாழ்க்கை வீட்ல கூட இதேதான் மேடம். 22 வருஷம் என் துரோகி. என் வாழ்க்கை கெட்டது பண்ணல, எல்லாத்தையும் புத்துட்டேன். நீ 12 வருஷத்தை காட்டுறதுக்காக ஏமாத்து ஓட்ட சாட்டாத. நீ சொன்னியா இல்லையா? சத்தியமா சொல்லு, சத்தியமா சொல்லி நீ சொன்னியா இல்லையா? கல்யாணம் ஒரு 20 நாள்ல அவன்கிட்ட போய் சண்டை போட்டுருக்கா. என் கூட ஏன்டா என்னை கல்யாணம் பண்ணி 2 சண்டை போட்டுருக்கா. சொன்னியா இல்லையா? யாகப்பட்ட போய் சொன்னியா இல்லையா? நாயே
உன் ஜன்மத்தை பத்தி இதுதான் மேடம் அவர் மனசுல கூறி இருக்கு. அதுதான் மேடம் பண்ண ஆமா பண்ண தப்பு அது மைண்ட் மேடம். மேம் நான் நம்புவேன், பொண்ணுங்க அடங்குறவன், பொண்ணுங்க காலில் விட வரவன். ஏன் தெரியுமா? அவன் வந்து தெய்வத்துக்கு சமம். என் அம்மா பெத்த தெய்வம் தான், என்ன பெத்தவோ ஒரு பொண்ணு தான். சரவணன் கூல் டவுன். இது ஒண்ணும் கிடையாது மேடம். சரவணன் இது ஒண்ணும் கிடையாது. சரவணன் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? காம் டவுன் வாங்க. சரவணன், உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லை. அம்மா நான் அப்படி இல்லைம்மா, உங்க ஃபேன். நான் சொல்றது கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தண்ணி அடிச்சிட்டு உங்க மைண்ட் கெட்டு போச்சு. உங்களுக்கு எதுவுமே தெளிவா புரியல. டிப்ரெஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. ஹாஸ்பிட்டல் போறீங்களா? நீங்க என்ன சொல்ல கேப்பமா? ஹாஸ்பிட்டல் போறீங்களா? நீங்க என்ன சொல்ல கேப்ப? ஏன் தெரியுமா? சென்டர்ல சேர்த்து விட்டுமா? நல்ல ஒரு சொன்ன கேப்ப. காம் டவுன். இது நீங்க குடிக்க குடிக்க இன்னும் டிப்ரெஷன் ஆகும். டிப்ரெஷன் ஆகும், உங்களுக்கு தெளிவு போயிடும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. இப்போ சேத்தா மேடம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இத மாதிரி தான் ரொம்ப பிரச்சனை பண்றான்ட்டு செங்கல்பட்டுல ஒரு இது இருக்கு மேடம், சேர்த்து விட்டாங்க மேடம். நைட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இவர் வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது பகல் என் அம்மா கிட்ட பேசுறீங்க. நான் சொல்றேன் மேடம். இப்போ சொல்றேன் இந்த மாதிரி மேடம். அப்ப வந்து கால் பண்ணோம். அவர் தூங்கும்போது சொல்லுங்க மேடம், நாங்க வீட்டுக்கு வந்து கூட்டின்னு போறோம். 4 பேர் வீட்டுக்கு வந்தாங்க மேடம் 11 மணிக்கு மேடம். அதுதான் ஆண்டனி பாலா இல்ல மேடம், அவங்க வந்து கூட வேலை செஞ்ச பசங்க, வெளியூர் பசங்க, தங்கி இங்க வேலை செஞ்ச பசங்க. 10 வயசு பசங்க மேடம், எனக்கு 25 வயசு. 10-15 வயசு பசங்க தான் கூட வேலை செஞ்ச பழத்துக்காக வீட்டுக்கு வந்தாங்க. நைட்டு 8 மணி மேடம். அவர் சொல்லத்துல 10 மணி 11 மணிலாம் இல்ல. காம்பவுண்ட் வீடு தான், பக்கத்து வீடு தான். என்ன சரி மேம். மேம் தப்பால எதுவும் நீங்க வேணா கூட நீங்க அவங்க அம்மா அவங்க தங்கச்சி கிட்ட கூட விசாரிச்சுக்கோங்க மேடம். ஏன்னா என் மேல தப்பு இருந்தா பரவாயில்ல. நாம கீழே இருந்தோம், நீ அம்மா தங்கச்சி கிட்ட அவங்களோட கம்பேர் பண்ணாத. நீங்க யார் கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க மேடம். அதுதான் மேடம் பிரச்சனை. ஒண்ணுமே இல்ல. அவங்க அக்கா பையன் எனக்கு கல்யாணம் ஆகும்போது 2 வயசு. நான் தூக்கி வளர்த்த குழந்தை. ஒரு 10 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. எப்பவுமே மடியில பத்துப்பான். மாமி பேன் எடுங்க, ஈர் எடுங்க. மடியில படுத்து ஈரு பேன் எடுத்து கொடுப்பேன். அவன் மடியில படுத்துக்குன்னு தப்பா கேட்டாரு மேடம். கேட்கலாமா? அவருக்கு வந்து அதான் சொல்றேன்ல, வயசு வித்தியாசம் கிடையாது. இப்போ மைண்ட் கெட்டு போச்சு. ஆமா மேடம், வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் காரணம். சேத்தா மேடம் 4 பேர் வந்து கூட்டின்னு போனாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா பிரச்சனை பண்ணி என் பையனை இப்படி பண்ணிட்டு நான் அவங்க அம்மாக்கு எனக்கும் அசிங்கமா திட்டாங்க. அதனால நான் 2 வருஷம் பேசாம இருந்தேன் மேடம் அவங்க அம்மா கிட்ட. ஹாஸ்பிட்டல் போறீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா? சரி, இப்போ கேளுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சரவணன். இப்போ நீங்க தெளிவா இல்ல. இப்போ உங்களுக்கு எல்லாமே தப்பா போயிடும். புரியுதா? உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்ல, நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்க. இதுல இருந்து வெளியே வாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரியும். மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. சொல்றீங்களா? நான் மறு பேச்சு கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க ட்ரை பண்ண போறோம். உங்களுக்கு அவங்க அம்மாக்கு ஏதாவது பிரச்சனையா? அம்மா பிரச்சனை. அவங்க அம்மா சூனி வைக்கிறோம். சூனி வச்சு எத்தனை குடும்பத்துல கோயிலுக்குலாம் போவாங்க மேடம். சூனி மந்திர பண்ணதால அவங்க ஃபேமிலிக்காக போவாங்க. கண்டி குறி கேட்க போவாங்க மேடம். இரு அவங்க ஃபேமிலிக்காக எங்க அம்மாக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு. நான் இப்ப உண்மையை சொல்றேன். நான் சொல்றது உண்மையா இல்லையான்ட்டு, அவ சொல்றது உண்மையான்ட்டு நீங்க அப்ப புரிஞ்சுங்க. இவன் உண்மை கிடையாது அப்படின்ட்டு சொன்னா கோயிலுக்கு குறி கேட்க போனாங்க. அப்ப சொன்னல என்ன விட்டுட்டு இன்னொருத்தவங்க கொண்டாடி கூட்டிட்டு போயிட்டாங்க. சூனியா குடும்பம். நீங்க உங்க உட்காருங்க. அது குடும்பமே கிடையாது. உட்காருங்க. குடும்பம் அது. அப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது மேடம். எங்க அம்மா தான் கண்டுபிடிச்சிட்டாங்க லாஸ்டா. அப்போ இவ தப்பு பண்றான்ட்டு நல்லா வாழ வைக்கணும் கூட்டிட்டு போனாங்க மேடம். அது ஒண்ணுதான் மேடம் பண்ணாங்க. சூனிய வைக்கிறது அதெல்லாம் கிடையாது மேடம். இன்னும் கேளமாயிடும். அந்த விஷயத்துல சொன்னா இன்னும் கேளமாடும். சரவணன், நீங்க கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. தெளிவில்லை அவருக்கு. இல்ல மேடம், வீட்லயும் அப்படிதான். வீட்டை கதவை உடைச்சி, பூட்டை உடைச்சி, தாப்பால உடைச்சி. ஸ்கூட்டி மேடம், பசங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு கம்பெனி மகாபலிபுரம். காலையில வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்ல கேபு, ஈவினிங் வந்து ராட்னகேந்தன் புது பஸ் ஸ்டாண்டு வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வரணும் எங்க வீட்டுக்கு. ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன் மேடம். காலையில இட்டுன்னு போயிட்டு சாயந்தரம் இட்டுன்னு போய் இட்டுன்னு வருவாரு மேடம். அந்த ஸ்கூட்டியை விற்று குடிச்சிட்டாரு. வீட்டில் இருக்க பித்தளை சாமான், குக்கரு, மிக்சி, ஆள் இல்லைன்னா எல்லாத்தையும் போயிட்டு. நேற்று கூட மேடம் நான் வெளியே போயிட்டேன். வீட்டில் இருந்த பாண்டு, கொளூரு, மம்முட்டி எல்லாத்தையும் போய் விற்று குடிச்சிட்டாரு மேடம்.
அவரை நம்பி வீட்டுல விட்டு வர முடியாது சரி, மேடம். ஒரு விஷயம் கேட்கணுமா? சொல்லுங்க. இவர் எப்பவுமே இப்படிதானா? ஆமா மேடம், குடிச்சிட்டாலுமே ஏதோ நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், பசங்களை படிக்க வச்சேன், உங்களுக்கு இல்ல பட்டு புடவை madam. எடுத்து கொடுத்தேன், உங்களை நல்லா வாழ வச்சேன், உங்க அம்மா தான் கூட்டிட்டு போயிட்டு சூன்யம் வச்சு எல்லாத்தையுமே போய் கெடுத்தாங்க. மேடம், எல்லாமே போய் மேடம். நீங்க அவங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க, அவங்க அம்மா கிட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க மேம். உஷா பேசுறீங்களாம்மா? எஸ் மேம். சரவணனோட தங்கச்சி இல்லையா? ஆமாங்க மேம். சரவணனும் அன்னலட்சுமி இங்க வந்திருக்காங்க. எஸ் மேம். நீங்க எத்தனை வயசு சின்னவங்க அண்ணனை விட? 3 இயர்ஸ் மேம். 3 இயர்ஸ். நீங்க படிச்சிருக்கீங்களா உஷா? இல்லைங்க மேம், நான் 9th தான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்காமா? இருக்காங்க மேம். பாப்பா லா படிச்சுக்கிட்டு இருக்கா, பையன் வந்து 11th இருந்து 12th போறான் மேம். ஓ, வெரி குட் வெரி குட். உஷா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணுமா? சொல்லுங்க. அன்னலட்சுமி வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் கேக்குறாங்க, அவங்களால முடியல, சமாளிக்க முடியல சொல்றாங்க. ஆனா சரவணன் வந்து பேச ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு வாழ்ந்து கெட்டு போன மாதிரி சொல்றாரு. அவர் தான் குடும்பத்தை பார்த்தாரு, பசங்களை படிக்க வச்சாரு. அன்னலட்சுமி வந்து வீட்டுல இருந்து எதுவுமே கொண்டு வரல, அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல துணி கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன், அவங்கள நல்லா வாழ வைக்கிறது நான் தான், ஆனா அவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்றாரு. இல்லைங்க மேம், அப்படிலாம் கிடையாது. லவ் மேரேஜ் மேம் 2 பேரும். ஆஹ் லவ் பண்ணி விருப்பப்பட்டு தான் கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷம் கழிச்சு, அதாவது பசங்க, அண்ணாவோட பசங்க 2 பொண்ணுங்க, அவங்களும் நல்லா படிச்சுட்டு இப்ப டபுள் டிகிரி, 2nd டிகிரியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவுல பாத்தீங்கன்னா அண்ணியோட அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு காசு கொடுத்தாங்க, 2 லட்சமும் 3 லட்சமும் சம்திங் ஏதோ கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதை வச்சு அவங்க ஜுவல்ஸ், இவங்க அண்ணா கார் கேட்டான்னு கார்லாம் கூட வாங்கி கொடுத்தாங்க. அதாவது கல்யாணம் பண்ண சொல்ல விருப்பப்பட்டு தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க சரவணன் அண்ணா கூப்பிட்டதுனால அவங்க வந்துட்டாங்க, ஓகேங்களா? அதனால அவங்க எதுவுமே இல்லாம தானே வர முடியும், லவ் மேரேஜ்னா இப்படிதானே வந்துருவாங்க. அதனாலதான் அவங்க எதுவுமே இல்லாம வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுல எல்லாமே செய்ய கொள்ள அதெல்லாம் நடைமுறையில எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்தேன் மேம். ஆனா வீட்டை மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னாக்கா அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு இது வரைக்கும் அம்மா வந்து அன்னைக்கு சப்போர்ட்டா இருந்து பசங்களை படிக்க வைக்கிறது, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பண்றது. அண்ணியும் பாத்தீங்கன்னாக்கா துணி தைப்பாங்க, பூ கட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாருக்குமே இதுவா தான் இருக்காங்க மேம். தப்பா எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. உங்க அண்ணிய ரொம்ப தப்பா பேசுறாரு அவரு? இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் கிடையாதுங்க மேம். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அண்ணன் என்ன பிரச்சனைனா நல்லாதான் மேம் இருக்கான், குடிக்காம இருக்க வரைக்கும் நல்லா இருக்கான் மேம். அவன் குடிச்சுட்டாதான் பிரச்சனையே எங்களுக்கு. எங்க வீட்டுல மனசுல இப்படி கெட்ட நினைப்பு வருது. வீட்லயுமே அப்படிதான் மேம். அவங்க அசிங்கமா தான் பேசிக்கிட்டு இருந்தான். நானே நேற்று ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. நான் பேசுறதே இல்லைங்க மேம் அவன்கிட்ட. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பக்கத்துல தான் 15 வருஷமா ரெண்டுக்கு இருந்தேன். அங்கேயுமே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் எங்களை. வந்து வீட்டாண்ட கத்துறது, உனக்கு இடத்த வித்து நான் தான் கல்யாணம் பண்ணேன், இல்லைன்னா நீ எப்படி போயிருப்ப, அப்படிலாம் ஒரு மாதிரி சொல்லி காட்டி பிரச்சனைலாம். நான் பாத்தீங்கன்னா 7 வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி 15-16 வயசுல நான் வேலைக்கு போனேன் மேம். கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் வேலைக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அம்மா வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணது, அது அன்னைக்குமே தெரியும். அண்ணா வீட்டுல தான் இருந்தாங்க, நாங்க தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணாவை நாங்க வேலைக்கே அனுப்ப மாட்டோம். வேலைக்கு அனுப்பிச்சாக்கா அவன் குடிப்பான்ட்டு பயந்துகிட்டே நாங்க அனுப்ப மாட்டோம் மேம். அது ஒரே பையங்கிறதுக்காக ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்களோ? அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க மேம். அப்படி பாத்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றது, நானு செல்லம் அடிப்பாங்க மேம். அம்மா அடிச்சுலாம் கூட வளர்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன் இப்படி மாறணும்ன்றது இப்பதான் மேம் ரொம்ப இருக்கு, ரொம்ப ஓவரா இருக்கு. அது குடிச்சு அந்த விஷம் இல்ல, அந்த மைண்ட ஃபுல்லா குழப்பி விட்டுருச்சு. அவர் பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காரு. அது எனக்கு ஒரு டவுட் மேம். அவன் நல்லா பேசுறான், ஆனா அண்ணி எல்லாம் தப்பானவங்க எல்லாம் கிடையாதுங்க மேம். அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர். நான் கூட இருந்து பாக்குறேன், அவங்க நல்ல கேரக்டர். 2 பொண்ணுங்களுமே தங்கமான பொண்ணுங்க. இவன் கொஞ்சம் நல்லா இருந்துட்டே இருக்கான், திடீர்னு ஒரு மாதிரி பேசுறான் மேம். அது எங்களுக்கு பயமா தான் இருக்கு. இப்ப அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆகுதுங்க மேம். ரொம்ப பெரிய ஆபரேஷன் அவங்களுக்கு கேன்சர் வேற இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணா மேம் 1 மந்த் ஆகுது. நாங்க இங்க இருந்து சென்னைக்கு முடியாதுன்னு சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. அங்க இருந்து ஆன்ஜிஓ பண்ணிட்டு வந்து நாங்க வீட்டுல படுக்க வச்சிருக்கோம். அவங்களையுமே வந்து காலை தட்டி விட்டு பசங்களை அடிக்க போய் எகிரிக்கிட்டு இவங்களால சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேம். என்ன சொல்றது, அவன் நினைச்சு பார்க்க மாட்டான். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ரொம்ப வீட்டு வேலை செஞ்சு பிள்ளைங்களுக்கு தலைக்கு ஊத்தி. அவருக்கு கண்ட்ரோல் இல்லம்மா, அவர் கைவிட்டு போயிட்டாரு, அவரோட மனசை விட்டுட்டாரு. நாங்களும் எப்படியாவது திருந்திருவோம். இல்லம்மா, அவருக்கு ஹெல்ப் தேவை, மெடிக்கல் ஹெல்ப் தேவைம்மா. மேம் அப்படியே அண்ணி கூட்டிட்டு போனாங்க மேம். மேம் அவங்க அவன் இவன் திட்டுறப்பதான் மேம் அவங்க திட்டுவாங்க.
மத்தபடி குடிச்சிட்டு வந்தாதான் திட்டுவாங்களே. அவங்களே சொல்லுவாங்க, நீ வேலைக்கு கூட போத்தேவல, நீ வீட்லயே இரு, நாங்க பாத்துக்கிறோம். அம்மாவும் அததான் சொல்லுவாங்க, நீ வீட்லயே கூட இருந்தா குடிக்க மட்டும் குடிக்காத அப்படின்ட்டு. நடுவுல கூட எங்கன்னா குடிச்சிட்டானா போய் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வந்து பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு, தங்கச்சி ஓடி போயிடுச்சு, காசுலாம் வாங்குவாங்க மேம். அசிங்கமா இருக்கும் எங்களுக்கு. இப்ப இங்கே வந்ததுதான் சொல்றாரு. அவங்க சொல்றதுலாம் நீங்க தப்புலாம் சொல்றா இல்லைங்களா, அதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க அப்படிலாம் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, அண்ணா ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி கூட போயிட்டான். அதெல்லாமே கூட ஏத்துக்குன்னு அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரிம்மா, இப்போ இவரை எப்படியாவது ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்துதான் ஆகணும். நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க மேம். ஒரு ஒரு உதவி பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு அது ஒண்ணு பண்ணி கொடுங்க. அவங்க நல்லா இருக்கணும் தான் மேம் நினைக்கிறேன். இது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பனா நின்னு அவன் முறையா ஒரு பாத பூஜை பண்ணணும்ன்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கு மேம். சரிம்மா, தேங்க்யூமா. தேங்க்யூ. ஓகே, நீங்க அம்மாவை பாத்துங்க, நான் பேசுறேன். சரிம்மா. அன்னலக்ஷ்மி, உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும்? என்னால் இப்போதைக்கு முடியாது மேடம். இப்போ மாமியாருக்கே நிறைய செலவாயிடுச்சு மேடம். பசங்க வருமானம் வச்சு தான் இப்போது வீடே போகுது. ஏன்னா நான் ஏன் கமிட் பண்ணிக்கிறது இல்லைன்னா, நான் கமிட் பண்ணேன்னா நான் உங்களுக்கு பண்ணணும். இப்போ தான் இன்னும் ஒரு கேஸ் கமிட் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு தெரியுமே, டெய்லி வந்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ என்னால் கமிட் பண்ண முடியல. ஆனால் நான் ஆடியன்ஸ்கிட்ட, வியூவர்ஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் தேவை. இவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா எனிதிங் பிட்வீன் 60,000 to 75,000 செலவு இருக்கும் இல்லையா? 30 நாள் யாரா ஒருத்தர் அவரை கூட வந்து தங்கணும். யார் இருப்பாங்க? முடியாது மேடம். நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். பசங்க வேலைக்கு போகிறாங்க, மாமியாரும் படுத்து படிக்க இருக்காங்க. அவங்களையும் நான் பார்த்துக்கணும். எப்படி இவரை வச்சு சமாளிப்பீங்கம்மா? எனக்கு எதனா பண்ணுங்க மேடம். எனக்கு வேணாம் மேடம். எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். எனக்கு வேணாம் மேடம். நான் முழுசாக வந்தது இதுக்கு தான் மேடம் காரணம். இந்த மாதிரி சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்தி இந்த 15 நாளாக தெருவில் ரோடு ஃபுல்லாக இல்லை என்னென்ன அசிங்கமான வார்த்தை. இல்லை, நான் என்ன கேட்குறேம்மா, இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாமியார் படுத்திருக்காங்க, பசங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, இப்போ நீங்களே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க. இவரை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? வர சமாளிக்கவே முடியல மேடம். அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன். இப்போ போய் நீங்க டிவோர்ஸ் கேட்ட 24 வருஷம் அவரோட வாழ்ந்துட்டீங்க. ஆமா மேடம். இப்போ டிவோர்ஸ் கேட்கறத விட அவர் ஒரு வாட்டி கூட சான்ஸ் கொடுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்க. திருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை மேடம். நீங்க டிவோர்ஸ் கொடுத்தீங்கன்னா, டிவோர்ஸ்க்கு போனீங்கன்னா உங்க மாமியார், பசங்க காலையில ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்குங்க, எங்களுக்கு அப்பா வேணாம், அவர் கூட நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு போயிடுவோங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு மேடம். இது வரைக்கும் நானும் ஒரு முறை கேட்டேன், எனக்கு பிடிக்கல, இதுமாரி பேசாத, நான் போயிட்டு சொன்னேன்ல கோர்ட்டுக்கு போனேன் மேடம்ட்டு. அப்போ வந்து என்ன சொல்லிச்சிங்க, வானாமா பாவம் அப்பா, நம்ம இல்லைன்னா யார் இருப்பா, ஒரு முறை பார்க்கலாம் சொல்லி தான் விட்டாங்க. இப்போ அவங்களே வெறுத்துட்டாங்க மேடம். அப்போ உங்கள் மாமியார் என்ன பண்ணுவீங்க? டிவோர்ஸ் எல்லாம் பேசுகிறீங்க நீங்கள். வீட்டில் அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க மேடம். ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர் செல் இது வரைக்கும் வந்துடுச்சு. சரி, அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மாதிரி டைம்ல ரொம்ப சீரியஸான முடிவு எடுக்காதீங்க. இப்போ மாமியாரை பார்த்துக்குங்க, வேற எந்த டென்ஷன் கொடுக்க வேண்டாம். இவரை இம்மீடியட்டா ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல கொண்டு போய் போடலாம். இருக்கட்டும் மேடம், வீட்டுக்கு வேணாம் மேடம். சரி, அதுவும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா செத்தா அவங்க சாவை நான் எடுக்க விட மாட்டேன், எல்லாரையும் சண்டை போடுவேன். யாருமே பேச தெரியுமா? இருக்கிறது ஒரு அக்கா ஒரு தங்கச்சி தான், யாருமே வரக்கூடாது. நான் இதுல 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து அவர் பியாண்ட் ரிப்பேர், அவர் போயிட்டாரு. அவர் வந்து கண்ட்ரோலே இல்லை, அவருக்கு எதுவுமே கண்ட்ரோல் இல்லை. இவங்க வந்து மாமியாரை பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் அந்தம்மா லைஃப் பூரா உழைச்சிட்டு இப்போ கடைசி காலத்துல அவங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதி இருக்கணும். 2 பிள்ளைங்க வச்சிருக்காங்க. அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதுங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி அட்மாஸ்பியர்லேருந்து அவங்கள விலகி தான் அவங்கள நிறுத்தணும். கரெக்டா? அவங்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, போராடி போராடி அவங்களும் டயர்ட் ஆயிட்டாங்க. இப்போ என்னோட அட்வைஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் மேஜர் டிசிஷன்ஸ் ஒன்றும் எடுக்காதீங்க. இப்போ டிவோர்ஸ் பற்றி எல்லாம் யோசிக்காதீங்க. 1 more சான்ஸ். அப்படி பண்ணும்போது எனக்கு இவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறதுவங்க, அந்த தெருவில் இருக்கிறதுவங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் உங்ககிட்ட, இந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி அவங்க ரொம்ப மனம் வந்து வருத்தத்தில் இருக்காங்க. தப்பாக பேசுவோம், ஒன்றும் பண்ணாதீங்க. அவர் ரொம்ப ட்ரபிள் பண்ணுவார். ஒருவேளை அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட, அந்த மாமியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அவர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவார். தயவு செஞ்சு இந்த அம்மாவுக்கு, இந்த குழந்தைங்களுக்கும், அந்த அக்கா தங்கச்சிக்கும் சப்போர்ட்டாக இருங்க. நான் என்னோட தாழ்மையான ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன்.
ஊர்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறதோ, அவங்கள பார்த்து தப்பா கமெண்ட் பண்ணுறதோ பண்ணாதீங்க. ஒரு சூழல், அவர் அப்படி ஆயிட்டாரு. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க வேற பணம் கொடுத்தெல்லாம் உதவ வேண்டாம். மாரல் சப்போர்ட், அவங்கள தப்பா பேசாம, அவங்கள அசிங்கமா பார்க்காம இருந்தாலே பெரிய விஷயம். ஒரு சொசைட்டியா நமக்கு ஒரு கடமை இருக்கு. அட்டெண்டன்ட் இல்லாம அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்களால வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால வேற ஏதாவது அடிக்ஷன் சென்டர்ல அவரை சேர்த்து விடணும். அவங்க கூட அனுப்ப முடியாது. ஒரு ஆம்பளை பெத்த அம்மாவையும் கூட பிறந்த தங்கச்சியும் எவ்வளோ பாசமாக பார்க்குறானோ, மரியாதை கொடுக்குறானோ, அப்போதான் மேடம் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கலாம். அம்மா தங்கச்சி மேலே பாசம் கிடையாது, மனசாட்சி ஒன்றது இல்லவே இல்லை மேடம். இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே மேடம், எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இதான் மேடம், இதுதான் இப்படிதான் நடந்திருக்கும்னு அவரே கற்பனை பண்ணிக்கிறாரு. ஃபுல்லா சந்தேகம் தான், ஃபுல்லா ஊறிட்டு. ஏதோ லைஃப்ல ஏதோ நடந்திருக்கணும், இன்னும் ஒன்று இருக்கு அவருக்கு மைண்ட்ல. அதனால தான் இவர் இவ்வளோ மனசுல இவ்வளோ விஷம். அதையும் கேட்டாச்சு மேடம், எதனா இருந்தா சொல்லி. ஆனா இந்த காரணம் தான், நீ 10வது படிக்கும்போது இப்படி போன அவர் பண்ண தப்பு எதையுமே வெளியே சொல்லாம அடுத்தவங்க மேல பழிய போட்டு, அது ஒரு காரணம் அவருக்கு. புரியுதுமா எனக்கு உங்க கஷ்டம். பட் டோன்ட் வரி, ஏதாவது ஒரு வழி தெரியும், சரியா? இன்னைக்கு பசங்க வேலைக்கு போனா சாப்பாட்டு கூட கஷ்டம் தான் மேடம். வாடகை வீடு தான் கொடுக்குறோம், 6000 ரூபாய் மேடம் வாடகை. ஹோட்டல் எதுவும் வைக்கிறதா ஐடியா இல்லையா? இருக்கு மேடம், இவர் வைக்க விட மாட்டாருங்களே. ஒரு வேலைக்கு இப்போ சொன்னல மேடம், இவன் வந்தான் அவன் வந்தான் கூட வேலை செஞ்சவங்க எங்கன்னா போனா இவன் பார்த்தான் அவன் பார்த்தான், இதே தான் மேடம். எவ்வளோ சொன்ன, நம்ம ஒரு கடை வைக்கலாம், சாப்பாடு பிரியாணி ரைஸ் எல்லாமே நல்லா செய்வார் மேடம். சொல்லி கொடுத்ததே அவரு தான். ஆனா அது செஞ்சா எவனா வருவான். இவர் எங்க கத்துக்கிட்டாரு? அவரே கத்துக்கிட்டாரு மேடம். செய்ய அவங்க அம்மா நல்லா செய்வாங்க பிரியாணிலாம், அதை பார்த்து கத்துக்கிந்து. மற்றபடி நாங்களா கத்துக்கிட்டுதான். ரொம்ப டேலண்டடா இருப்பாரு. ஆமா மேடம், எல்லாமே இருக்கு மேடம், திறமெல்லாம் நிறைய இருக்கு. ஆர்டிஸ்ட் படம் வரையறதுல இருந்து பெயிண்டிங் அடிக்கிறதுல இருந்து. அப்படியா? ஆமா மேடம், எல்லாமே பண்ணுவாரு. குடியால கேட்டா நான் வேலைக்கு போனேன்னா நான் எங்களை வரைவாரு மேடம். என் பசங்க 2 பேருமே நல்லா வரைவாங்க மேடம். கையில கொடுத்து வரைய சொன்ன வரைவாரு மேடம். அவரை கூப்பிடுங்க, எனக்கு ஒரு பேப்பரும் பென்சிலும் கொடுங்க. சரவணன் வாங்க, நல்லா வரைவீங்களாமே. சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணும் சொல்லுங்க. ஆர்டிஸ்டா? சொல்லுங்க மேம். வரைவீங்களா? அப்புறம் சமைப்பீங்களாமே ரொம்ப நல்லா? சமையல் ரொம்ப ரெண்டா சமைப்பேன். என்னெல்லாம் செய்வீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதா, நார்த் இந்தியன் ஃபுட், சவுத் இந்தியன் ஃபுட் மட்டும் இல்ல, கிரில்லு, பாபி கிரில்லு. எங்க கத்துக்கிட்டீங்க? அதை நான் யூடியூப் பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன் மேம். எல்லாமே செய்வாரு மேடம். இவ்வளவு திறமைசாலி கிடையாது. சாரி, நாட் ஃபார் கிராண்ட். இன்னொருத்தங்கிட்ட இருந்து கத்துக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல. வாழ்க்கையில நமக்கு எது ஏற்படுதோ அதுதான், அந்த அனுபவம் தான் நம்மளை வாழ வைக்கும். தச்சர் வேலை மேடம். ஏதாவது பொருள் இருந்தா மரத்திலே சோஃபா செய்யறது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் செய்யறது, இந்த மாதிரி பிளேவுட் கொடுத்தா எல்லாமே செய்வார் மேடம். சூப்பரா இருக்கே. பட்டாம்பூச்சி வேற இல்லையா? கொஞ்சம் கொல்பேஷன் நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே மேம். இது சூப்பரா இருக்குப்பா, நல்ல ஸ்ட்ரோக்ஸ் அவருக்கு. இது டேங்க் கிடையாது, இது டேங்க் கிடையாது, என்ன பொறுத்த டேங்க் கிடையாது. திருப்பி பண்ணலாம். இன்னும் 1 மாசத்துல நீங்க சூப்பரா வரைக்க போறீங்க, சரியா? அவரோட மைண்ட கிரியேட்டிவா கொண்டு போச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நேர்களே பார்ப்போம். நமக்கு திஸ் கிவ்ஸ் மீ, எனக்கு அவருக்கு அவ்வளோ திறமை இருக்கு அவர்கிட்ட. அவ்வளோ திறமை இருக்கு. அந்த திறமை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து அவரை வந்து அந்த படைப்பாற்றலுக்குள்ள கொண்டு போயிட்டோம்னா அவர் இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடுவார். அவர்கிட்ட நிறைய திறமை இருக்கு, அதை நம்ம வளர்த்து விடுறதுக்கு என்ன பண்ண பார்க்கணும். தைரியமா போங்க அன்னலட்சுமி. அன்னலட்சுமி வீட்டுக்கு போட்டோம், அம்மா பார்க்கட்டும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்கள் உடம்பு உங்களுக்கு குணமானதுக்கு அப்புறம், உங்களுக்கு குணமாகிறதுக்கு உங்களுக்கு நோயெல்லாம் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை, அவ்வளோதான். கொஞ்சம் மெடிக்கல் ஹெல்ப். அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்து உங்கள் மைண்டை வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மைண்டை சேனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம். அவர்கிட்ட இருக்கிறது குறைய நம்ம பார்க்குறோம், அவர்கிட்ட இருக்கிறது எல்லாரும் மேடம். அவங்க அப்பா தங்கச்சி எல்லாருமே மேடம், எல்லாரும் சமைப்பாங்க, டெய்லரிங் எல்லாருமே தெரியும் மேடம். அம்மா எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க அம்மா
அவ்வளோ திறமைசாலியா இருப்பாங்க போல. ஆமா மேடம். இப்போவும் போன மாசம் வரைக்கும் வேலை செஞ்சிருந்தாங்க மேடம். திடீர்னு கால் வலின்னு வந்ததுதான் 1 மாசம் படுத்த படிக்க இருக்காங்க மேடம். அவங்கள்ட்ட நான் விசாரிச்சேன் சொல்றேன். சரிங்க மேடம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என் பேர் அன்னலட்சுமி. நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். என் கணவர் எங்களை ரொம்ப சித்திரவதைப்படுத்தியிருந்தாரு. நான் உண்மை வெல்லும் நிகழ்ச்சிக்கு வந்தேன். லட்சுமி அம்மா வந்து எங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லி அவரை ஒரு ஹோமில் சேர்த்து விட்டுருக்காங்க. இந்த வாய்ப்பு தந்த லட்சுமி அம்மாவுக்கும் கலைஞர் டிவிக்கும் உண்மை வெல்லும் நிகழ்ச்சிக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.